யாருமே உங்களை பார்த்துக்க போகிறது கிடையாது. உங்கள் ஆம்பிஷனாக இருக்கட்டும், உங்கள் ஹாப்பினஸாக இருக்கட்டும், உங்கள் சக்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் கையில். ஹாய், வெல்கம் டு ரியாலிட்டி. நான் செலின்ஸ்டி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட், யுவர் லைஃப் won't change overnight. என்னைக்காவது ஒரு நாள் வரும், நம்ம லைஃபே மாறும். லைக் நமக்கான ஒரு பார்ட்னர் வருவாங்க, அவங்க நம்ம லைஃப்பை மாற்றுவாங்க. இல்லை ஒரு நாள் வரும், அந்த நாள்லேருந்து என் லைஃபே அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த கஷ்டமெல்லாம் போயிடும், இந்த சஃபரிங்லாம் போயிடும், என் லைஃபே செம்மையாக மாறும் அப்படின்னு அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து அதை பண்ணாதீங்க. அப்படி ஒரு நாளே கிடையாது. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லைக் ஒரு புக் ரீடிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயம், ஏதாவது சைட் பிஸ்னஸாக இருக்கட்டும். நான் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி, இல்லை கான்டென்ட் க்ரியேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும். நீங்கள் எது பண்ணணும்னு நினச்சாலும் அதை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் நவ். ஒரு விஷயம் பண்ணுறேன், ஆனால் அதில் எனக்கு கான்ஃபிடென்ஸே வர மாட்டேங்குது. லைக் எல்லாரும் என்னை விட பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, எல்லாருமே செம்மையாக பண்ணுறாங்க, நான் மட்டும்தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்க யாருமே ஃபஸ்ட்டு டேலேருந்தே பர்ஃபெக்டாக பண்ணல. பெர்ஃபெக்ஷன்ஸ் டேக்ஸ் டைம். அதுக்கான கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரெகுலராக பண்ண உங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் அதை எப்படி பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்கன்னா அதை விட்டு வெளியே வாங்க. இப்போ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் யாராவது சொல்லிடுவாங்க, இல்லை நமக்குலாம் இது செட் ஆகாது, இதெல்லாம் வருமா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே 1 வருஷமா 2 வருஷமா இல்லை 3 வருஷமா ஒரு சில ஆசைகள், ஒரு சில விஷயத்த ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணாமல் இருக்கீங்கன்னா தயவு செய்து அதை ட்ரை பண்ணுங்க. அதை உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். உங்கள் ஆசையை நீங்களே ட்ரை பண்ணனா வேற யாரும் உங்களுக்காக உங்களுக்கான விஷயத்த பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. செகண்ட், நாட் எவ்ரிஒன் வில் சப்போர்ட் யுவர் ட்ரீம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் செம்ம சூப்பர் ட்ரை பண்ணு, நீ நல்லா பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்ற பேர் கண்டிப்பாக உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு இதை தேவையில்லாத வேலை, இதெல்லாம் உனக்கு தேவையா, இதுக்கு தான் நீ படிச்சியா, இதெல்லாம் பண்ண போறியான்ட்டு ஒரு சில பேர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அண்ட் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக வருவாங்க. யார் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், நான் இதை ஒரு 6 months இல்லை 1 year கண்டினியூஸாக பண்ணேன்னா கண்டிப்பாக என்னால் சக்ஸஸ் ஆக முடியுன்றது உங்களுக்கே தெரியும். என்னால் இது பண்ண முடியும், நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எதை பிலீவ் பண்ணீங்க, உங்கள் இன்னர் செல்ஃப் எதை பிலீவ் பண்ணுதோ அதை பண்ணுங்க. அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. இவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை ட்ரை பண்ண சொல்கிறாங்க, நான் ஏன் அவங்களுக்காக பண்ணணும், இவங்களுக்காக பண்ணக்கூடாதுன்னா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணாதான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். Third, social media is not your real life. ஆமாம், சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குற எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ நிறைய பேரோட லைஃப்பை பார்த்துருப்பீங்க, நம்ம ஏஜில் தான் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப லக்ஸரி லைஃப்பில் ட்ரிப் வெக்கேஷன் இந்த மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நீங்கள் அதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் செம்மையாக இருக்காங்க, நான் தான் இப்படி இருக்கேன், என் லைஃப் தான் எப்படி இருக்குன்னு நீங்கள் லோ ஆகாமல் இருக்கணும். அண்ட் உங்கள் இன்னர் செல்ஃபை சோஷியல் மீடியாவிலேருந்து காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் பார்க்குற எதுவுமே ரியல் கிடையாது. அவங்க சேட்னஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே உங்ககிட்ட காமிக்க மாட்டாங்க. லைக் ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும்ன்ற மாதிரி தான் காமிப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தேவை வியூஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ். டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஃபோர்த், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப முக்கியம். இதுதான் உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லா உமனுக்குமே தேவையான ஒரு விஷயம். செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, நான் பண்ண மாட்டேன், இது பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்னா அது யாருக்காகவும் பண்ணாதீங்க. அது உங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஒரு சில விஷயம் உங்கள் மனசே சொல்லிங்கன்னா நம்ம பண்ண மாட்டோம், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்பிடுங்க. அது உங்களுக்கு வேணாம். அவங்க இன்னர் செல்ஃப் ஒரு விஷயம் பண்ணாதன்னு சொல்லி அதை நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களை ரிக்ரெட்டில் தான் கொண்டு வரணும். உங்கள் ஃபேவரட் பர்சனாக இருக்கலாம், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் பேரண்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு பண்ண வேணான்ற விஷயத்த நீங்கள் பண்ணவே கூடாது. எண்ட் ஆஃப் த டே செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். இல்லை இந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன், எனக்கு இது சரிப்பட்டு வரல, எனக்கு பண்ண வேணாம்னு தோணுது, அவ்வளோதான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுங்க. உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ரெக்ரெட்டே இருக்காது. ஃபிஃப்த், இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். எஸ்,
உங்களுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஒரு சில விஷயம் நமக்காக பண்ணிக்கவே மாட்டோம். லைக் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கின் கேராக இருக்கட்டும், இல்லை ஒரு காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க, தப்பே இல்லை. ப்ளஸ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு கோர்ஸாக இருக்கும். இவ்வளோ காசு கொடுக்கணுமா அப்படின்லாம் யோசிப்போம். ஆனால் நம்ம வெளியே போய் சாப்பிட்றது, இல்லை எங்கேயாச்சும் அவுட்டிங் போகிறது, ட்ரிப் போகிறதுலாம் யோசிக்கவே மாட்டோம். ஸோ இனிமேல் அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு உங்கள் ஸ்கில்ஸ், நாலேஜ் அண்ட் ஹெல்த், இன்னர் செல்ஃப் அண்ட் செல்ஃப் கேருக்கு ரொம்பவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்கள் க்ரூமிங்க்கும் உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்கில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மற்ற காம்படிட்டர்ஸோட நீங்கள் ஒரு ஸ்டெப் அஹெடாக இருப்பீங்க. கெரியரில் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ரிலேட் ஆச்சு, நான் இதில் ஒரு ஸ்டெப் க்ரோ ஆகியிருக்கேன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.